சொல்லியிருப்பாருன்னா, ஏம்மா சின்ன வயசுல என்னை கொண்டாந்து விட்டுட்டியே ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பார். ரெண்டாவது, என்னை சின்ன பையனா கொண்டாந்து விட்டுட்டு அதுவும் அந்த வயசான ஏரி தாத்தாவை போயிட்டு என்னை வேலை செய்ய வச்சுட்டியா. ஏன்னா அவர் வயசான ஒரு ஆசனத்துல உட்காந்து இருக்கிறார், கண்ணு தெரியல. அப்ப எல்லா வேலையும் யார் செஞ்சிருக்கணும்னா சாமுவேல் தான் செஞ்சிருக்கணும், வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. ஏலியுடைய பிள்ளைங்களும் ஏலிக்கும் அவங்களுக்கு சம்மதமே கிடையாது. ஆனா எல்லா வேலையும் யார் செஞ்சிருக்கணும்? சாமுவேல் தான் செஞ்சிருக்கணும். எல்லா வேலையும் சாமுவேலே செஞ்சிருப்பாரு. கொண்டு வந்து இப்படி ஆலயத்தை விட்டுட்டு ஏலிக்கு வேலையை செஞ்சே வாழ்க்கை போயுதுன்ட்டு அப்படி நினைச்சிருக்காங்க. நிறைய காரியத்தை அவங்க பேசிருக்கலாம், நிறைய வார்த்தையில. அதெல்லாம் இது என்னுடைய கற்பனை, நான் சொன்னது. ஆனா பாருங்க, தேவன் அண்ணாவுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையில உறுதியா இருந்தாங்க. எல்லாம் தெரியும், சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், அங்க போய் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். ஆனா தேவனுக்கு அவர்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றினார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த உடன்படிக்கையில நிலைத்திருக்கிறோமா? ஊழியம் செய்யணும்னு நிறைய பேர் வாக்கு கொடுத்துருக்கோம், ஊழியம் செய்யல. தேவனுக்கு உண்மையா இருப்புன்னு சொன்னோம், உண்மையா இல்லை. காலையில சர்ச்சைக்கு கரெக்டா வந்துருவோம்னு நிறைய பேர் சொன்னீங்க. நீங்க எத்தனை பேருக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் உண்மையா இருப்புன்ட்டு நம்ம உடன்படிக்கை பண்ணிருக்கோம். நீங்க இல்லையே, கணவன் மனைவியா அந்த திருமணம் ஆகும்போது கையை பிடிச்சி உடன்படிக்கை பண்ணிருப்போம். இன்னைக்கு அந்த உடன்படிக்கையில உண்மையா இருக்கிறோமா?